சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்க. இன்றைய தலைப்பு, நாம் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோமா அல்லது பயன்படுத்தப்படுகிறோமா? நாம் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோமா அல்லது பயன்படுத்தப்படுகிறோமா? இந்த விரிவாக பார்த்தா, நாம் நம்முடைய கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் பயன்படுத்துகிறோமா அல்லது அவைகள் நம்மை பயன்படுத்துகிறதா? நாம் நம்முடைய கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் பயன்படுத்துகிறோமா அல்லது அவைகள் நம்மை பயன்படுத்துகிறதா? கர்மேந்திரியம்னா கண், மூக்கு, வாய், காது. இந்த மாதிரி எடுத்தல், நடத்தல், கொடுத்தல், இந்த மாதிரி கர்மா செய்கிறதுக்கெல்லாம் கர்மேந்திரியம். ஞானேந்திரியம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய சூக்குமமாக இருக்கிற விஷயங்கள். இப்போ கண்ணு பார்க்கறது, நம்ம சாமி சொல்லுவாங்க, ஞானுடைய மகன், பாரு பார்க்குற பொருளை சிக்கிக்காத பாரு. கண்ணு பார்க்கறதுல சிக்கிட்டோமா இல்லை கண்ணை பயன்படுத்துகிறோமா? இதே மாதிரி மூக்கு, வாயை பயன்படுத்துகிறோமா இல்லை அதை நம்ம பயன்படுத்துது நம்ம அடிமை ஆகிட்டோமா? கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, காதுக்கு ஸ்பரிசம் சுகத்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோமா அல்லது அதெல்லாம் அளவாக நம்ம பயன்படுத்திக்கிறோமா? இதே தான் ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யோகம் எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்துகிறோமா? அதெல்லாம் நம்மளை பயன்படுத்துதா? கடவுளை பற்றி நம்ம அடையணும்னு நினைக்கிறோம், சொல்கிறோம், ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், தியானம் பண்ணுறோம். ஆனால் கடவுளுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கா? கடவுள் எப்படிப்பட்டவர்னு எத்தனையோ ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், நம்ம பரஞ்சோதி மகான், ஞானி மகான் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சோகில் இருக்காங்க. ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? கடவுள் நிர்மலம், ஆணவம், கண்மை, மாயை என்ற மும்மலங்களும் இல்லாத நிர்மலன். நம்ம இருக்கிறோம். அப்படி சாமி சொல்லுவாங்க, சுயநலவெறியும் பகைமையுணர்வும் அடைந்து ஒளிந்து சாம்பலாக வேண்டும், எரிந்து சாம்பலாக வேண்டும். பாரு, நம்மளோட சுயநலம் இல்லாமல் இருக்கா? பகைமை உணர்வு, நான் வேறு நீ வேறுங்கிற பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கா? வாடிய பயிரை கண்டபோலாம் வாடினேன்னு சொன்னார் ரமணிக்கு எல்லாரும். அந்த கருணை நம்மகிட்ட இருக்கா? நல்லா இருக்கும், பொல்லா இருக்கும், வல்லா இருக்கும், மாட்டா இருக்கும், எல்லாருக்கும் பொதுவாய் நடமுழுக்கும் இறைவின்னார். சூரியனை போல இருங்கினார். நம்ம அப்படி இருக்கமா? நம்ம எதிரியாக இருந்தாலும் எதிரியையும் மன்னிக்கும் கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கா? இதை தெரியாம பண்ணிட்டாருன்னா, இப்போ ஒரு காந்தியும் தான் இருக்கார், கோட்சேவும் தான் இருந்தார். காந்தியை கோட்சே சொல்லிட்டார். ஆனால் கோட்சேவுக்கும் அதே மூச்சு, காற்று, தண்ணியெல்லாம் பஞ்சபங்கள்லாம் சப்ளை ஆச்சா இல்லையா? காந்திக்கு தானே ஆச்சு. இதில் ஏதாவது சூரியன் வித்தியாசமாக பண்ணுச்சா? பொதுவாக தானே இருந்தது. நல்லவருக்கும் அதே தான், நல்லது எல்லாம் செய்கிறவங்களுக்கும் அதே தானே பண்ணுது. நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும்.
நித்தியானந்தம், எப்போவுமே அழிவில்லாத ஆனந்தத்தில் இருப்பவர் கடவுள். அது மாதிரி நம்ம இருக்கலாமா? காலம் தேசம் வர்த்தமானத்துக்கு சிக்காதது கடவுள் தன்மை. நம்ம நேற்று இன்று நாளின் இறந்த காலம் நேர்காலம் வருங்காலம்ங்கிற தன்மையில் தானே இருக்கோம். எந்த இடம் அந்த இடம் பிரித்து பார்க்குறோம். அளவுக்குள் இத்தனை அளவு 5 அடி 4 அடி வர்த்தமானம், எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவைன்னு சொல்லக்கூடிய அளந்து பார்த்துட்ருக்கேன். ஆண்டவன் இந்த அளவுகளுக்கு சிக்கக்கூடியவரா? நம்ம இதெல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அருவப்படுத்த அணுவாக சொல்லப்பட்ட ஒன்று தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சமாக வந்திருக்குன்னார் பரஞ்சோதி மகான். இதுதான் நம்ம இந்தியன் பிலாசபியில் சிதம்பர ரகசியம். ஒன்றுமில்லை, சிதம்பரத்தில் போனால் அது ஒரு திரையை நீக்கி ஒரு வெளியில் எந்த உருவமே இல்லாமல் அதுக்கு தீபாவளி காட்டுவாங்க. சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றுமே இல்லாத ஒன்று இருந்து தானே இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் வந்தது. இதை நம்ம ஞானோடைய சாமி விளையாட்டாக சொல்லுவாங்க. தினம் தினம் ஆண்டா நம்மளை அவருடைய அந்தஸ்தை காட்டி கொடுத்துட்ருக்கான்ப்பா. தினம் நீ தூங்குறப்ப கனவே இல்லாமல் தூங்குற எல்லாமே ஒன்று வருதில்ல. கண்டு தூங்குறோம், கனவே இல்லாமல் தூங்குறோம். அப்பா இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா தூங்கணுமா இருந்துச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? காலையில் அதுதான்ப்பா ஆண்டவனுடைய நிலை அப்படிப்பார். அப்படி அந்த ஆனந்த நிலையில் எப்பவுமே இருக்க முயற்சி பண்ணுறோமா? இருக்க முடியுதா? நாம கேட்டுக்கணும். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இதோடைய இதெல்லாம் பயன்படுத்தி தேவைக்காக பயன்படுத்துகிறோமா? ஆசைப்பட்டு சிக்கிறோமா? மனம்ன்ற ஒன்று என்னென்னமோ சொல்லுது பண்ணுது. அதனுடைய சேட்டைகள்லாம் மாட்டிக்கிட்டு மனம் போன பொருள் போகிறோமா? இல்லை அது என்னென்னலாம் சொல்லுது பண்ணுதுன்னு கவனித்து நம்ம நினைக்கிறோமா? ஒரு பார்வையாளனும் பார்க்குறோமா? இத்தனையோ அறிவுகள், நாவலட்சி சொல்லக்கூடிய எத்தனையோ அறிவு நம்ம தெரிஞ்சிட்டே இருக்கிறோம். குப்பையாக இந்த இயற்கை அறிவு சொல்லக்கூடிய ஆண்டவனுடைய அந்த பேரறிவு உடைய விலாசம் நம்ம ஏதாவது நினச்சி பார்த்தோமா? தானாக தானே மூச்சு ஓடுது, தானாக தானே இதயம் துடிக்குது, ரத்தம் ஓடுது. நம்ம நினச்ச ஓடுதா? ஒவ்வொரு அணுவிலையும் எலக்ட்ரான், புரோட்டான்ங்கிற இப்படி ஒன்று சுற்றுது, அப்படி ஒன்று சுற்றுது. ஆனால் அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது ஒன்றும் அசையாமல் இருக்க சிவம். நிச்சல தத்துவ சிவன் முத்திக்கிறாங்க. அசையாத ஜலம் போல் நம்ம எப்பவுமே இருக்க முடியுதா? எந்த ஸ்வரீசம், நாற்றம், கேள்வி, பார்வையோகிற எல்லா உணர்ச்சிகளுக்கும் அசைவு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா? அது இயல்பாக அமையுதா? நமக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இயல்பாக அமையுதா? இதுக்கு ஒரு குருவோட தொடர்பு, சத்சங்கம், நம்பிக்கை, விசுவாசம், உருக்கம், உணர்தல் எல்லாம் இருந்ததுன்னா அந்த பெரியவங்க பாதையில் நம்ம அவங்க நினச்சி கடமையை செஞ்சுட்டு வந்தோம்னா இன்று இல்லாது என்றாவது ஒரு நாள் அது நடக்கும். நம்புவோம். சந்தோஷம்.